ஏன்னா இது மாதிரியான ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து இது ராதாகிருஷ்ணன் சார் பேசினா நல்லாயிருக்கும், அப்புறம் பவன் சார் பேசினா நல்லாயிருக்கும். நான் என்ன பேசுகிறேன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்தேன். யோசிச்சுக்கிட்டே வரும்போது சரி என்ன இருந்தாலும் ஒருத்தருக்காக பேசணும். யாருக்காகனா லதா அவர்களுக்காக. ஒரு கைத்தட்டல். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் அதை பற்றியே பேசிட்டு வரேன் என்கிட்ட. இந்த மாதிரி லான்ச் பண்ண போகிறோம், நீங்கள் வரணும்னு. கண்டிப்பாக வரும்போது என்னடா பேசுகிறேன்னு நினச்சிட்டே இருந்தேன். அதாவது நான் இப்போ பேசுகிறது அரசியல் விஷயம் அல்ல, ஒரு சினிமா விஷயம் அல்ல, அதோட பெரிய விஷயம் என்னென்னா ஒரு சமையல் விஷயம். ஏன்னா சினிமா ஃப்ளாப் ஆனால் 2 மணி நேரம் தான் கஷ்டம், ஆனால் சமையல் ஃப்ளாப் ஆனால் முழு குடும்பத்துக்கே கஷ்டம். நைட்டு ஃபுல்லாக கத்திக்கிட்டு இருப்பாங்க. சமையல் நல்லா இருந்தால் கணவன் ஹாப்பி, கணவன் ஹாப்பியாக இருந்தால் குடும்பம் ஹாப்பி, குடும்பம் ஹாப்பியாக இருந்தால் வாழ்க்கை டாப்பி. அந்த ஹாப்பிக்கு காரணம் ANI மசாலா பாப்பி. ANI மசாலா ஒரு சிட்டிக்க போதும் சமையல் ஹிட் ஆகும். இதை நான் என் வாய்ஸ்ல பேசுறேன், வேற யாரா வாய்ஸ்ல பேசலாமா? யார் வாய்ஸ்ல? கதா ANI மசாலா ஒரு சிட்டிக்க போதும் சமையல் ஹிட் ஆகும். கறி கொதிக்குது பாத்திரத்தில், ஆனா சுவை கொதிக்கணும் மனசுக்குள்ள. அந்த சுவை கொதிக்கணும்னா ANI மசாலாவுக்குள்ள. சமையல் செய்யறதுக்கு கை, அதில் ஸ்பெஷல் ஆக்குறது டேஸ்ட். அந்த டேஸ்ட்டுக்கு பேர் தான் ANI மசாலா. ஒரு வீட்டில் கறி நல்லா இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு வீட்டில் கறி நல்லா இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? சாப்பிட்றவங்க முதல்ல பாராட்டுவாங்க, அதுக்கு ரெசிபி என்னன்னு கேட்பாங்க. ரெசிபி சொல்றதுக்கு முன்னாடி மனைவி சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ANI மசாலா வாங்கிக்கோங்க. ANI மசாலா பேரை சொன்னா சும்மா அதிருதுல்ல. அருமையான ஒரு ப்ராடக்டை தான் பவன் சாரும் நானும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. பார்த்தா லோ சுகர்னு போட்டிருந்தார் சில்ட்ரன் ப்ராடக்ட்லேயே. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இவங்கெல்லாம் ஒரு சொல்கிற வார்த்தை ஒன்று இருக்குது. எங்கள் பீரியடில் நான் சொன்னதே கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு புதுமையான வார்த்தை என்ன தெரியுங்களா? ஸ்ட்ரெஸ்ன்றாங்க, டிப்ரெஷன்றாங்க. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் டிப்ரெஷன்ற வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் ஸ்ட்ரெஸ்ன்றாங்க, டென்ஷன்ன்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலில் இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் தேவை, அது எஸ்பெஷலி அந்த குழந்தைகளோட நியூட்ரியன்ஸ் எடுத்தது அவசியம் தேவை. அதில் நானும் பவன் சார் பேசும்போது அதை சொல்லிட்டு வந்தேன். இங்கே அப்ராட்டில் ஓவர்சீஸில் படிக்கிறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரசமோ சாம்பாரோ எல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அவங்க ஏதோ இப்போ டக்குன்னு போவாங்க, ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் ரீசெண்டாக கூட UKல என் சன் இருக்கான், போய் பார்க்கும்போது அவங்களாம் வந்து எல்லாமே தனியாக ஒரு 4-5 பேர் ரூமில் இருந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு இது மாதிரி ப்ராடக்ட்லாம் போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அருமையான ப்ராடக்ட். கண்டிப்பாக இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே இந்த ப்ராடக்ட் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை வந்து இருக்குது. இதை வந்து இப்போ நம்பலாம். என்னுடைய சார்பாக கண்டிப்பாக நல்லா ஷூட்டிங்லாம் போனால் எங்களுக்கு நல்ல சாப்பாடே கிடையாது. நிறைய சின்ன வில்லேஜுக்கெல்லாம் போவோம், எல்லாம் கேரவனில் உட்காந்தா கூட சாப்பாடு எடுத்து. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு படம் ஆக்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட் இயர் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு பேர் வந்து தக் லைஃப்னு பேர். அந்த தக் லைஃப் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஷூட் பண்ணோம், ஜெய்சில்மர், பாகிஸ்தான் பார்டரில். அங்கே ஜெய்சில்மர் பாகிஸ்தான் பார்டரில் என்ன கிடைக்கும், ஏதோ சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறாங்க. நான் அப்போ தான் இதை பார்த்தோன்னு நினச்சேன், ஐயோ இதெல்லாம் அப்பயே இன்ட்ரடியூஸ் பண்ண போன வருஷமே நாங்களாம் வாங்கிட்டு போயிருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. ஸோ இது மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா சினிமா அவுட்டோருக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக இதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ ஒரு அருமையான ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு லதா துபே அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியா இல்லாமல் உலகம் முழுவதும் வெற்றி பெற என் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.